ஒளிமயமான எதிர்காலம் உன் உள்ளத்தில் தெரிகிறது. ராசி பலன் தெரிகிறது. தாத்தா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் பாட்டி தொல்லை தாங்க முடியலம்மா. அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். சேம் தாத்தா. சரி, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? தமிழ் முரசா? தாத்தா, அதான் வெப்சைட் ஆப்லாம் வந்திருக்குல்ல. Then why you still reading newspaper? அது 50 வருஷமா இப்படி செய்தித்தாள் படிச்சே பழகிட்டம்மா. திடீர்னு இந்த போன் எல்லாம் படிக்கணும்னா ஒரு மாதிரி திருப்தியே இல்லை. Sure not, தாத்தா. உனக்கு தமிழ் முரசோட வரலாறு தெரியுமா? லெக்சரா? சொல்றேன் கேளு. 1935ல நம்ம தமிழ் சமூகத்துல ஒரு குரல் எழுந்தது. அந்த குரல் நம்ம சமூகத்துடைய இதய துடிப்பாச்சு. அந்த குரலோட பேரு தான் தமிழ் முரசு. தமிழ்வேல் கோ சாரங்கபாணி தான் தமிழ் முரசை நிறுவனார். அவர் அந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய ரிஃபார்மிஸ்ட். அவர் மக்களுக்காக, குறிக்கோளுக்காக, நம்ம முன்னேற்றத்துக்காக ரொம்ப போராடினார். அவரோட உழைப்பால தான் இன்னைக்கு தமிழ் முரசு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. 1965ல தான் சிங்கப்பூருக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. அப்ப தமிழை ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1990களில் தமிழ் முரசு எஸ்பிஹெச்சோட இணைஞ்சது. இன்னைக்கு தமிழ் முரசுக்கு 90 வயசு ஆகுது. அப்படியா தாத்தா? அந்த காலத்துல எல்லாமே அச்சுதாம்மா. அந்த காலத்துல இருந்து வந்த நானும் அதுலயே ஊறி பழகிட்டேன். தாத்தா, do you know they've switched to digital? இத பாருங்க. இப்ப பிரிண்ட்ல மட்டும் இல்ல தாத்தா, தமிழ் முரசு இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மாதிரி சோஷியல் மீடியால கூட வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ் முரசு செயலி கூட வந்திருக்கு. சோ நீங்க எங்க இருந்தாலும் எப்ப வேணாலும் நியூஸை தெரிஞ்சுக்கலாம். சோ ஈஸி அண்ட் கன்வீனியன்ட், ரைட்? அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியே இளைஞர்களுக்காக ஐடி இளைய தலைமுறைன்னு ஒரு பேஜ் அமைச்சிருக்காங்க. அங்க முக்கியமான நியூஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஃபன் அண்ட் என்கேஜிங் வேஸ்ல வந்து பிரசன்ட் பண்றாங்க. சோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் கன்வீனியன்ட், இட்ஸ் எஜுகேஷனல் டூ. பரவாயில்லையே. உங்கள் தோப்பாயோ தம்பி மற்றும் இந்த தோப்பாய தம்பி நல்லா இருக்கா? என்ன பார்க்க போறோம்னா, திஸ் இஸ் த ஃபியூச்சர் தாத்தா, ஃப்ரம் பிரிண்ட் டு டிஜிட்டல். சோ இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நல்லா இருக்கு.